மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேதுவை காட்டுக்குள்ள தேடி போலீஸ்காரங்க போயிருக்காங்க. காட்டுக்குள்ள போலீஸ்காரங்க ரொம்ப தூரம் தேடி பாக்குறாங்க. சார் இருக்கீங்களா, சேது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிலாம் கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த விதமான தகவலுமே இல்லாம சரி இன்னும் இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டோம், யாரையுமே காணாமே, இவர் காட்டுக்குள்ளதான் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே பார்த்தா சந்தேகம் வருது. சரி வாங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்தா திரும்பி வந்துடுறாங்க. இங்கே ராஜாங்கம் வெளியில ஆவலோட காத்திருக்காரு. என்ன என்ன சார் என் பையனை காணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இல்லை சார் நாங்கள் ரொம்ப தூரமாக தேடி போய் பார்த்துட்டோம், அவரை காட்டுக்குள்ளேயே காணா சார், அவர் உண்மையிலேயே காட்டுக்குள்ளே தான் போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும், ஆமாம் சார் காட்டுக்குள்ளே சேது போகிறத பார்த்த ஆளும் இருக்காங்க, அதே மாதிரி என் மருமகளும் இந்த மாதிரி நைட்டு பூவை பற்றி பேசுனதா வேற சொல்கிறாங்க, அதனால என் பிள்ளை கண்டிப்பாக காட்டுக்குள்ளே தான் சார் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லையே சார் நாங்கள் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரமாக தேடி போய் பார்த்துட்டோம், ஆனால் அவர் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே நான் இங்கே இருக்கேன், என் பிள்ளையோட வருவீங்கன்னு நான் இங்கே நம்பிக்கையோடு இருந்தேன், இப்போ வந்து கடைசியில் இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம், அவர் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜாங்கம், சார் ஏதாவது என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் பிள்ளை இல்லாமல் நான் இங்கே இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன், நான் இதை ஒரு சாதாரண மனுஷனா சொல்லலை, உங்களுக்கு ஒரு அமைச்சரா நான் கட்டளை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்லவும், சார் எனக்கு புரியுது ஆனால் அவர் இல்லையே சார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க சொல்லவும், அப்போ தான் ராஜாங்க சொல்லாரு, சார் இப்போ தான் ட்ரோன் வசதியெல்லாம் இருக்குல்ல சார், நீங்கள் ட்ரோன் மூலமாக சேது எங்கே இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் கேமரா மூலமாக ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குதான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்கிறாரு. சரிங்க சார் இதுவும் நல்ல யோசனை தான், இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் சொல்லிடுறாங்க. இங்கே ட்ரோன் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுக்குள்ளே பார்த்தா ட்ரோன் மூலமாக எங்கே சேது இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா சேது ஒரு இடத்துல மயங்கி கிடக்காரு. இதை பார்த்ததும் அங்கே பாருங்க அது சேது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜா கேட்குறாரு, என்ன சார் எதுவும் தகவல் கிடைச்சி அப்படின்னு கேட்கல. ஆமாம் சார் ஒரு இடத்துல யாரோ படுத்து கீழே கிடக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் தேடி பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லவும், இங்கே போலீஸ்காரங்க பார்த்தா காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சேது மயங்கி கிடக்காரு. என்ன இவர் இந்த நிலைமையில இருக்கார், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தூக்கிட்டு வராங்க. சேதுவை தூக்கிட்டு வரதை பார்த்ததும் ராஜாங்கம் இங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு. சேது உனக்கு என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ்காரங்க சொல்றாங்க, சார் உயிரெல்லாம் இருக்கு சார், என்னாச்சுன்னு தெரியல, எதுவும் சாப்பிட்டது எதுவும் இவர் என்னாச்சுன்னு தெரியல, வாயெல்லாம் நுரதள்ளி கிடக்கு சார், ரொம்ப மயங்கி கிடக்காரு, இவர் இருந்த இடம்லாம் பார்த்தா ரொம்ப அலங்கோலமா வேற இருந்துச்சு, இவர் எந்த நிலைமையில என்ன சாப்பிட்டு எதுவும் இவருக்கு ஆயிருச்சா என்னன்னு தெரியல சார், முதல்ல இவர் உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்தா ஆம்புலன்ஸ் மூலமா சேது ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க.